ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னோட என்ன சமையலோ ஒரு சூப்பரான ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்கோங்க. அதாவது சுத்திலும் மரம், அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நீர், இந்த சைட்ல வந்து தர ரெண்டு சந்திக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா அது வந்து வேற லெவல்ல இருக்கும். நார்மலா ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வீட்டுல என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள சமைப்போம். ஆனா இங்க வந்து நம்ம என்ன செய்யப்போம்னா வெளியில இந்த சூப்பரான ஒரு ஒரு குயிலோட சத்தத்தை வச்சு அந்த காத்துடைய மைல்டான சவுண்டை வச்சு இந்த இடத்துல சமைக்கும் போது சூப்பரா இருக்கும். நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாமே 90% ஆஃப் த என்ன செய்வாங்கன்னா சமையல் எல்லாமே வெளியில தான், அவுட்டோர்ல வந்து லவுஞ்சில் தான் சமைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தாங்க. சென்னையில தான் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வந்து நம்ம சமைக்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரான் ராகு செய்ய போறோம். இந்த ராகு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெஞ்சுல வந்து ஸ்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல என்னன்னா அதாவது ஸ்டியூ அப்படின்னா அதாவது லோ ஃப்ளேம்ல லாங் ப்ராசஸா வந்து குக் பண்றது. நம்ம ஊர்ல என்ன சொல்லலாம், பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணா அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதை தான் இன்னைக்கு செய்ய போறோம். இங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இது வந்து ப்ரான் ராகு தான் செய்ய போறோம். இப்போ நான் இதுக்கு என்ன செய்ய போறேன்னா இங்க வந்து ப்ரான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரான் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. ஆனா இங்க வந்து ஒரு சின்ன ப்ரான் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரான்ல வந்து உள்ள வந்து என்னன்னா இதை கட் பண்ண உடனே நிறைய ப்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலா இது மாதிரி ஒரு நர்வ்ஸ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த நர்வ்ஸை வந்து நீங்க எடுத்துடும். இந்த குடல் இதை வந்து எடுத்துருங்க. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது, சரியா? அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா வந்து ப்ரான்ஸ்ல இருக்கிற இந்த நர்வ்ஸ் எல்லாம், அதாவது இந்த டர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்துடலாம். நார்மலா நீங்க வந்து ஒரு கடையில போய் நீங்க வந்து ஒரு ப்ரான் வாங்குறீங்க அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா முதல்ல வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய அந்த ஓஷன், அதாவது கடல்ல வாங்குற அந்த ஃபிளேவர் இருக்கும். அந்த ஸ்மெல் இருந்தாதான் அதனுடைய ஒரு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா இந்த ப்ரானை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி அமுக்கி பாருங்க. அமுக்கி பார்க்கும்போது அது அப்படியே ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா அந்த ப்ரானை வாங்காதீங்க, இது ஸ்பாயில் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அது அமுக்கின உடனே அந்த ப்ரான் வந்து திரும்பி வந்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு வரணும். வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல இறால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி என்ன செய்யணும்னா கண் இருக்கு இல்லையா, அந்த ப்ரான் உள்ள அந்த இறாலோட கண் இருக்கும். அந்த கண் வந்து நல்லா ஷைனிங்கா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல இறால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா இதுல இருக்கிற எல்லா இறால இருக்கிற இந்த குடலெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த டர்ட், அதாவது இல்லை அந்த குடலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா என்ன செய்யணும்னா ஒரு 3-4 திருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே புழிஞ்சு விட்டுருங்க. நார்மலாக எதுக்கு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுறோன்னா சில நேரத்துக்கு என்னன்னா சில பேருக்கு வந்து அந்த சீ ஃபுட்டோட ஸ்மெல்லு பிடிக்காது. என்ன அதனால என்ன செய்யலாம்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை சேர்த்தாச்சு, அதோட கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யலாம்னா இது அப்படியே நல்லா மேரினேட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். நார்மலாக நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுன்னா கிரவலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அந்த வந்து ஃபிஷ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உப்பை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருவாங்க. அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதோடைய கலர் வந்து ஒரு பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து சூஷி அது மாதிரிலாம் அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ப்ரான்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யப்போனா இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ராகுல வந்து நார்மலா என்ன செய்வாங்கன்னா ஒரு மீட் இருக்கும், மீட்டோட இருக்கும், இல்லாட்டினா சீ ஃபுட் இருக்கும், இல்லைன்னா சிக்கன் ஏதாவது இருக்கும், அது மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, சில கண்ட்ரிஸ் போனீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதில் வந்து உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ண போறோம், கேரட் யூஸ் பண்ண போறோம், குடமிளகா யூஸ் பண்ண போறோம், தக்காளியும் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சலாம்னா இந்த காய்கறியை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே பீல் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணோம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதோட சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் கூட அது வந்து போதுமானது, நம்ம அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி நம்ம என்னென்ன செய்யணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நான் வச்சிருக்கிற இந்த கேரட் அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு
பீல் பண்ணிக்கலாம். இந்த கேரட் வந்து என்னன்னா இது வந்து ஹை இன் நியூட்ரிஷன். நார்மலாக ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருக்குது என்னென்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இதை வந்து காலையிலே வந்து நல்லா அடித்து குடிக்கிறாங்க. எதனால அப்படின்னா இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அதை தான் வந்து இப்போது நம்ம என்ன சேர்ப்போம்னா இந்த ப்ரான் ராகூட்டில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு ஈவன் வந்து சைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதையும் அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும், பட் வந்து அந்த வேஸ்ட் ஆகிறத கூட நம்ம என்ன செய்யலாம்னா வேறு ஏதாவது நம்ம டிஷ் பண்ணோன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ கேரட்டையும் கட் பண்ணியாச்சு. இதோட நார்மலாக குடமிளகா, உங்கள் வீட்டில் வந்து குடமிளகா இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து குடமிளகாவையும் எடுத்துடலாம். அதையும் வந்து அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன செய்யணும், உள்ளே இருக்கிற அந்த சீடு இருக்கு இல்லையா, அந்த சீடை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அந்த சீடையும் வந்து தூர எடுத்துடலாம். இதை வந்து நல்லா ஒரு ஷேப் கிடைக்கிறதுனால என்ன செய்யணும்னா நல்லா ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சீடு வந்து நம்மளுக்கு வேண்டாம், அது வந்து இட்ஸ் ஸ்பாயில் த ஃபுட். அதனால் நம்ம அந்த சீடை வந்து தூர எடுத்தாச்சு. அதையும் என்ன செய்யறோன்னா இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டை கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோன்னா கேப்சிகத்தையும் கட் பண்ணுவோம். நீங்கள் வந்து கடையில் வந்து ரெட் கேப்சிகம் இருந்தால் ரெட் கேப்சிகம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இட் கிவ்ஸ் அ நைஸ் டேஸ்ட். இல்லை கேப்சிகம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யணும், கேப்சிகம் இல்லாட்டினாலும் இதை வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஸோ இது மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் வந்து ஒரு ஈவன் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னென்னா அந்த இடம் வந்து நார்மலாக எப்போவுமே க்ளீனாகவே இருக்கணும். இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம் அதாவது குடமிளகாயும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் இருக்கிற தக்காளி வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதில் இந்த ஹார்ட் பார்ட்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட்டை வந்து எப்போவுமே நம்ம தூர எடுத்துடணும். இதை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே இப்போ தான் நீங்கள் எங்கள் வீட்டில் சமைச்சா கூட என்ன செய்யணும்னா அந்த ஹார்டான பார்ட்டை நீங்கள் எடுத்து சமைங்க. நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லணும்னா அவசரத்துக்கு நம்ம கடன்னு அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம். அதே நேரத்தில் இங்கே வந்து நான் என்ன செய்யப்பேன்னா அங்கே வந்து அந்த சீடு அதாவது விதையை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் விதையை வந்து நம்ம என்ன செஞ்சலாம்னா இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதையும் வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு, அந்த கேரட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதே சைஸில் நம்ம என்ன செய்யறோம்னா கட் பண்ணி எடுத்துடலாம். நீ வீட்டில் வந்து நாட்டு தக்காளி, இது வந்து பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டிலலாம் வந்து அந்த நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கிற நம்மளுடைய நாட்டு தக்காளியை வாங்கி சமைங்க, நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போது நம்ம அதே அளவில் ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி என்ன செய்யணும்னா கட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இதில் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து சில வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா நீளமாக கட் பண்ணுவாங்க. வந்து நம்ம கரெக்டாக ஃபைனாக சாப் பண்ணோன்னா வந்து ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு ராகுட் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் வந்து ராட் இருந்துச்சுன்னா இந்த கத்தியை வந்து நல்லா எப்போவுமே ஷார்ப் பண்ணிக்கோங்க. இது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது காய்கறியை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கத்தியை வந்து எப்போவுமே வந்து நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா இதை அப்படியே சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கத்தி தன்னுடைய வேலையை வந்து செய்ய விடணும். நம்ம வந்து கத்திக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கத்தி வந்து நம்ம வேலையை வந்து செய்ய விடணும், சரிங்களா? அதே நேரத்தில் டர்ன் பண்ணிவிட்டு சின்னதாக இது மாதிரி நல்லா என்னன்னா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது மாதிரி இருக்கணும். நல்லா
குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா வச்சிருக்கிற பீன்ஸையும் என்ன செய்யலாம்னா லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீ வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா என்னன்னா நம்ம வீட்டில் என்ன செய்யறோம்னா அந்த பீன்ஸை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா நல்லா வதக்கி எடுப்போம். ஆனால் இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 6 to 7 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணாலே இந்த பீன்ஸ் வந்து போதுமானது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பீன்ஸை வந்து வதக்குனீங்க அப்படின்னா அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து போயிடும். அதனால ஒரு 6 to 7 மினிட்ஸ் அந்த பீன்ஸை வந்து குக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பீன்ஸில் வந்து ஒரு கறி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 6 to 7 நிமிஷம் நீங்கள் சமைச்சாலே போதும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா வச்சிருக்கிற பூண்டை வந்து நான் என்ன செய்ய போறேன்னா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா அந்த பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு இருந்தால் போதும். அதாவது பூண்டு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான. இதில் வந்து நீங்கள் பிளாக் கார்லிக் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கார்லிக்லாம் சொல்லுவாங்க. அந்த பிளாக் கார்லிக்லாம் வந்து இன்னும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அந்த கொரியன்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த பிளாக் கார்லிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நவடேஸ் நம்ம ஊரில் வந்து அந்த பிளாக் கார்லிக் கிடைக்காது. எங்கேயாவது நீங்கள் கொரியா சைடாக போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த பிளாக் கார்லிக்கை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு என்ன செய்யலாம், ஒரு ரஃப்லி வந்து சும்மா ஒரு சாப் பண்ணி எடுத்தாலே போதும். இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னன்னா கூனி எடுத்திருக்கேன். அதாவது இறாலில் வந்து சின்ன இறாலை வந்து இந்த வெயிலில் வந்து என்ன செய்வானா காய வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த இறாலை தான் வந்து என்ன செய்யறேன்னா இதை வந்து அந்த ராகோட நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இறால்லாம் வந்து நீங்கள் வந்து மணல்லாம் இருக்கும். அந்த மணல் போகணுன்னா என்ன செய்யணும்னா இந்த பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த இறாலை போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மணல் எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த இறாலை வந்து மற்ற ஏதாவது நீங்க செய்றீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் கலருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பீஸ், அதாவது பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து கடையில கிடைக்கும். அதையும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு. இல்லை நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல்ல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வந்து வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நம்ம அப்படியே இதில் சேர்க்க போகிறோம். நீ வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி என்ன செய்யணும்னா தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. வந்து ஏன் அப்படின்னா அது வந்து கலர் மாறாது. அதனால இதில் வந்து உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்துறோம். ஏன் அப்படின்னா இது வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வந்து ஒரு 6 to 7 நிமிஷம் ஆகும் அது வந்து குக்காய் வர்றதுக்கு. அதனால இந்த பீன்ஸோ இல்லை வந்து குடமிளகாவெல்லாம் கடைசியில் தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் எப்பவுமே வந்து என்ன செய்யுங்கன்னா கடைசியில் சேருங்க. அதே நேரத்தில் அது வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 5 to 6 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு 8 to 9 நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் இதை அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம். ஏன் அப்படின்னா உப்பு சேர்க்கும் போது அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து குக்காக ஆரம்பிக்கும். வெங்காயத்தை நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இதுல வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காது, கேரட் மட்டும் தான் பிடிக்குன்னா நீங்க வந்து எதனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல தான். அதனாலதான் இது வந்து வெஜிடபிள் ராகும். நம்ம ஊர்ல சொல்லலாம்னா பாயா. லோ ஃப்ளேம்ல ரொம்ப லாங்கா வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ
இதுல நான் என்ன செய்ய போறேன்னா நம்ம வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துலாம். நார்மலா நீங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த கண்ட்ரிக்கும் போனீங்கன்னா அவங்க என்னன்னா மெயினா, அதாவது ஸ்பெஷலி யூரோப் போனீங்கன்னா அவங்க யூஸ் பண்றது என்னன்னா பூண்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து எல்லா ஃபுட்லயும் பாத்தீங்கன்னா பூண்டு இருக்கும். ஸ்பெஷலா இட்டாலிலாம் போனீங்கன்னா அவங்க வந்து கார்லிக் பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பூண்டு, ஆலிவ் ஆயில், அதோட பாஸ்தா போட்டிருப்பாங்க. வேற ஒண்ணுமே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா பூண்டு வந்து இட் கிவ்ஸ் அ நைஸ் டேஸ்ட் கொடுக்கும். ஸ்பானிஷ் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 இயர்ஸ் பேக் வந்து உலகத்துல வந்து ஹெல்த்தியஸ்ட் கண்ட்ரின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல கார்லிக் நிறைய யூஸ் பண்ணாங்க. கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து இன்னும் அந்த 20 நம்பர்ஸ்குள்ள நம்ம வரல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை. எல்லாம் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன செய்யறோம்னா நல்லா அந்த காய்கறி எல்லாம் வந்து நல்லா வதக்கி ரொம்ப நேரம் லாங்கா குக் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் தான். ஆனா இன்னும் வந்து கிளீனினஸ், அதாவது என்வாயர்மெண்ட் கிளீன் பண்றது, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்குது. ஸோ இங்க வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா குடமிளகா சேர்த்தாச்சு, அதோட பீன்ஸ். இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணவே கூடாது. கரெக்டா ஒரு 4-5 நிமிஷம் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பீன்ஸை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு. நீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த டிஷ் வந்து. இப்போ அந்த பீன்ஸு, அந்த குடமிளகா எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியும் வந்து இதில் சேர்த்துலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் பார்க்கும் போதே வந்து ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தோணணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த இறாலை வந்து சேர்த்துலாம். இறால் நீங்க பார்த்தாலே தெரியும் ஆல்ரெடி என்னன்னா நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. நீங்க பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதை வந்து என்ன செஞ்சலாம்னா இதுல அப்படியே சேர்த்துலாம். இப்போ நீங்க பாருங்க, இந்த ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிருச்சு. நீங்க வந்து ப்ரானை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3-4 நிமிஷம், அவ்வளவுதான். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ன சேர்ப்போம், கொஞ்சம் பச்சை பட்டாணி இதுல அப்படியே சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கூனி, இதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு பேன்ல போட்டு லைட்டா நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே லைட்டா தூவி விட்டுருங்க. இதுல வந்து உப்பு வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த கூனி இருக்கு இல்லையா, இதுல இறால்ல வந்து நிறைய லைட்டான உப்பு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஸ்வீட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துட்டு வச்சிருக்கிற இந்த கிரீமை இதில் அப்படியே சேர்த்துடலாம். தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வத்தி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த இறால் ராகூட், அதாவது ப்ரான் ராகு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும். நார்மலா உங்க வீட்டுல வந்து கிரீம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா இதுக்கு பதிலாக தேங்காய் பாலை வந்து யூஸ் பண்ணுங்க. நல்லா வந்து தேங்காய் பால் கொஞ்சம் திக்கா இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கிரீம் தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இதே ப்ரொசீஜரை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா கடைசியில கொஞ்சம் நம்ம வச்சிருக்கிற இந்த மல்லி இலை போட்டாச்சு. இது வந்து நார்மலா ஒரு ரைஸுக்கோ இல்லை வந்து ஒரு சப்பாத்திக்கோ நீங்க வச்சு, இல்லை நான் பிரெட் இதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அது வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம்.
இறால் ராகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு க்ரீம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்க. இல்லை எந்தெந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இறால் பிடிக்கல அப்படின்னா இறாலை நீங்க எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணி இதே ப்ராசஸ்ல செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும்.